Hello friends, good morning. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்னைக்கு வந்து ஒரு டீக்ளட்டரிங் வீடியோ தான் பார்க்க போறோம். இன்னைக்கு பார்க்க போற வீடியோல நான் வந்து இந்த பொருள் தேவையில்லாம வாங்கிட்டேன் அப்படின்னு நினைக்கிற பொருள் ப்ளஸ் இந்த பொருளுக்கு பதிலா வேற ஒரு பொருள் வாங்கணும் அப்படின்னு எந்தெந்த பொருளை வந்து ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்ற பொருளை பற்றி நான் ஷேர் பண்ண போகிறேன். இதில் நான் என்ன தப்பெல்லாம் பண்ணியிருக்கேன்றதையும் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இதில் ஓரளவுக்கு நிறைய விஷயங்கள் வந்து என்னோட நிறைய பேருக்கு ஒத்து போகுன்றதையும் நான் நினைக்கிறேன். சரி, இப்போ அது என்னென்னு பார்த்துடலாம். இதில் ஃபஸ்ட்டாக வர பொருள் வந்து பிளாஸ்டிக் பக்கெட். நம்ம எல்லாருக்கும் தெரியும், நம்ம வீட்டுங்கள்லாம் பார்த்திங்கன்னா முன்னாடியெல்லாம் எல்லாத்துக்குமே பிளாஸ்டிக் தான். நம்ம ஏதாவது ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு எடுத்ததும் நமக்கு பிளாஸ்டிக் பக்கெட் தான் ஞாபகம் வரும். பிளாஸ்டிக் பக்கெட் தான் வாங்கி அதில் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அதுதான் வந்து நம்மளுக்கு ஹேண்டில் பண்ணுறதுக்கும் ஈஸி, காஸ்ட் வைஸும் வந்து நம்ம பட்ஜெட்குள்ளே கம்மி ரேட்டில் கிடைக்கும். இதே நம்ம சில்வரோ இல்லை கிளாஸ் ஐட்டமோ அந்த மாதிரி போனோன்னா நமக்கு வந்து ரேட் ஜாஸ்தி. பட் வந்து பிளாஸ்டிக் வந்து நம்ம உடம்புக்கு வந்து ரொம்ப கெடுதல் அப்படிங்கிறத நம்ம ரொம்ப லேட்டாக ரியலைஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ அதனால் பிளாஸ்டிக் பக்கெட்டை ரீப்ளேஸ் பண்ணுறது ரொம்ப நல்ல விஷயம். பிளாஸ்டிக் பக்கெட்டை டக்குன்னு ரீப்ளேஸ் பண்ணுறது ஈஸியான வேலை கிடையாது. எல்லாத்தையும் ஒரே டைமில் நம்மளால் தூக்கி போட முடியாது. பட் முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமாக பிளாஸ்டிக்லேருந்து நம்ம வெளியில் வரதுக்கு ட்ரை பண்ணணும். பிளாஸ்டிக்கு பதிலாக வேறு என்ன வச்சு நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்து அதுக்கேற்ற மாதிரி இந்த ப்ராடக்ட்டை வந்து ரீப்ளேஸ் பண்ணுறது ஒரு நல்ல விஷயம். ஸோ இதில் அடுத்ததாக வரது வந்து பிளேட்ஸ் அண்டு கப்பு இந்த மாதிரி. ஆக்சுவலாக இதெல்லாம் நான் எதுக்காக வாங்கியிருந்தேன்னாக்கா, ஃபஸ்ட்டு இனிஷியலாக நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணும்போது குக்கிங் சேனலாக தான் நான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். அப்போ வந்து சரி வீடியோக்காக இது வந்து யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சில ப்ராடக்ட் நான் வாங்கியிருந்தேன். அதில் இதுவும். ஆனால் பார்த்தீங்கன்னா நம்மளோட டெய்லி லைஃப்பில் இதெல்லாம் நான் யூஸ் பண்ணுறேன்னான்னு கேட்டால் யூஸ் பண்ணுறதே கிடையாது. பட் அந்த கேமராவுக்கு வந்து நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக நான் வாங்கின பொருட்கள் தான் இதெல்லாம். ஆனால் இதெல்லாம் நான் வாங்கினதை நினச்சி நான் ரொம்ப ரிக்ரெட் பண்ணுறேன். நம்ம ரொம்ப தப்பான விஷயம் பண்ணியிருக்கோம் அப்படின்றது நான் ரொம்ப ரிக்ரெட் பண்ணுறேன். நம்ம நார்மலாக சில்வர் பாத்திரத்தில் போட்டாலே வந்து அதுவும் நல்லா பியூட்டிஃபுல்லாக தான் இருக்கும். எல்லாருக்குமே தெரியும், நம்மளோட ரெகுலர் லைஃப்பில் எல்லாருமே சில்வர் பாத்திரம் தான் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை வந்து வாங்குறதுக்கு வந்து நான் யோசித்து பண்ணியிருந்திருக்கலாம். பட் இப்போ வாங்கினதுக்கப்புறம் நான் வந்து கண்டிப்பாக இது வந்து ஒரு தப்பாக தான் நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ இது வாங்கும்போதே கூடவே வந்து இந்த 2 பவுலும் வாங்கினேன். பட் இந்த 2 பவுல் வந்து நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிடவோ இல்லை வீட்டுக்கு யாராவது கெஸ்ட் வந்தாங்கன்னா இதில் ஸ்நாக்ஸ் வச்சு கொடுக்கறதுக்கு அது எல்லாத்துக்குமே வந்து நான் இந்த 2 பவுல் யூஸ் பண்ணுறதுனால இதை வாங்கினது நினச்சி நான் ஃபீல் பண்ணதில்லை. பட் இதை தாண்டி அந்த பிளேட்டு அப்புறம் வந்து டம்ளர் இதெல்லாம் வாங்கினது நினச்சி நான் வருத்தப்படுறேன். ஏன்னா அந்த டம்ளர் பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். ஒரு ஜூஸ் கொடுக்கணும் அப்படின்னா கூட அதில் வந்து நமக்கு தேவையான அளவுக்கு ஊற்றி வரவங்களுக்கும் கொடுக்க முடியாது, நம்மளாலையும் வந்து குடிக்க முடியாது. ஏன்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் அது பிடிக்கும். ஸோ இந்த பொருள் வந்து வாங்கினது நினச்சி நான் ரொம்ப வருத்தப்படுறேன். அந்த மாதிரி வீடியோக்காக இல்லை எப்போயாவது நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு நினச்சி வாங்குகிற பொருள் வந்து நம்ம கண்டிப்பாக 2-3 வாட்டி யோசித்து வாங்குறது ஒரு நல்ல விஷயம். இதில் அடுத்ததாக வர்றது வந்து ஃப்ரீபீஸ்னால் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். கடைக்கு போகணுன்னா இவ்வளோ ரேட்டுக்கு வாங்கினா இந்த ப்ராடக்ட் ஃப்ரீ, இவ்வளோ ரேட்டுக்கு வாங்கினா அந்த ப்ராடக்ட் ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரீயாக சில ஐட்டம் தருவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்தது தான் இந்த பிளாஸ்டிக் பக்கெட்டு. பார்க்கவே ஆனால் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். இதை கொடுக்கும்போது நமக்கு வந்து வேணாம் அப்படின்னு சொல்லவே மனசு வராது. ஆனால் யோசிச்சிங்கன்னா இது நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் எங்கேயாவது ஒரு இடத்துல இருக்கோம், அழுக்கு படிஞ்சிக்கிட்டு அதை க்ளீன் பண்ண முடியாமல் இல்லை தேவையில்லாத பொருளை இதில் போட்டு வைக்கிறதுக்கு அந்த மாதிரி தான் நம்ம வந்து இதை யூஸ் பண்ணுவோம். அதுக்கு நம்ம வந்து கடையிலே இல்லைங்க எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டுனா நம்ம வீடும் வந்து தேவையில்லாமல் கிளட்டர் ஆகாமல் இருக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் கடையில் வந்து நம்ம வாங்கும்போது ஏதாவது ஃப்ரீ ப்ராடக்ட் கொடுக்குறாங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக நம்ம அதை யூஸ் பண்ணுவோமா, நமக்கு தேவைப்படுமா அப்படின்னு யோசிங்க. கண்டிப்பாக நம்ம வந்து அதை யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா மட்டும் நம்ம அதை வாங்கிட்டு வரலாம். நம்மக்கிட்ட அந்த பொருள் இல்லை, நம்மளும் யூஸ் பண்ணுவோம், நமக்கு தேவை தான் அப்படின்னு நினைக்கிற பொருளை மட்டும் வாங்கிட்டு வரலாம். அதை தவிர இது இல்லைனாலும் நம்மளால் வீட்டை வந்து மேனேஜ் பண்ணிக்க முடியும், இது இத்தனை நாள் இது இல்லாமல் தான் நம்ம வீடு வந்து ஓடிட்டு இருந்தது, ஸோ இது இல்லைனாலும் நம்மளால் மேனேஜ் பண்ணிக்க முடியும் அப்படின்ற பொருளை கண்டிப்பாக வாங்காதீங்க. ஃப்ரீபீஸ் வந்து ஃப்ரீயாக கொடுக்குற ஐட்டம் வந்து எப்பயுமே வாங்குறதுக்கு முன்னாடி நல்லா யோசிங்க. அது இன்க்ளூடிங் ஒரு சின்ன கவராக இருந்தாலும் சரி இல்லை ஒரு தாம்பல பையாக இருந்தாலும் சரி, எந்த பொருளாக இருந்தாலும் சரி ஃப்ரீபீ வாங்குறதுக்கு முன்னாடி நல்லா யோசிங்க. அடுத்தது வந்து கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா நான் வாங்கி இனிஷியலாக நான் யூஸ் பண்ணிட்டு தான் இருந்தேன். பட் ஓவர் த பீரியடில் என்ன ஆச்சுன்னா நான் அதை யூஸ் பண்ணுறதுனால எனக்கு கரண்ட் பில் ரொம்ப ஜாஸ்தி. அதுவும் தியா மீனும் பசங்களை வச்சுட்டு எனக்கு இதை யூஸ் பண்ணுறது கொஞ்சம் பயமாக இருந்தது. கிச்சனில் அவங்க வந்து டக்குன்னு தெரியாமல் தொட்டாங்கன்னா என்ன பண்ணுறது, ஸ்விட்ச் ஆன் பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு பயம் இருந்தது. அதனால் வந்து நான் அதை வந்து எடுத்து வச்சுட்டேன். நான் அதை யூஸே பண்ணலை. பட் இது எல்லாருக்கும் அப்ளை ஆகுமான்னு எனக்கு தெரியாது.
பட் நான் இது வாங்கினது நினச்சி ஓகே இதில் போட்ட காசு வந்து வேஸ்ட்டு தானோ அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா இப்போல்லாம் நான் தண்ணி வச்சேன்னா சின்னதாக ஒரு கிண்ணத்தில் டக்குன்னு அடுப்பில் வச்சுக்கிறேன். பட் இதுனா நான் இதை திரும்ப ஒரு வாட்டி ஒரு மெயின்டெனன்ஸ் கொடுக்கணும், க்ளீன் பண்ணணும், எடுத்து வைக்கணும், யாரும் வந்து ஆன் பண்ணாமல் ஆஃப் பண்ணாமல் இருக்காங்களா, இதை வந்து வேறு யாரும் ஹேண்டில் பண்ணாமல் இருக்காங்களா, நான் ஒரு அடிஷ்னல் கேர் எடுத்து பார்த்துக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ அதனால் வந்து இந்த ப்ராடக்ட் வாங்கியிருக்க வேண்டாமோ அப்படின்னு எனக்கு தோணுது. பட் இது எத்தனை பேருக்கு அப்ளை ஆகும்னு தெரில. ஏன்னா நிறைய பேர் வீட்டில் கெட்டில் யூஸ் பண்ணுறவங்கலாம் இருக்காங்க. பட் எனக்கு இந்த ஸ்டேஜில் இது தேவையில்லை அப்படின்னு தோணுச்சு. மேபி தியாவும் மீனும் கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் வாங்கியிருந்தோன்னா நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணியிருந்திருப்போம் அப்படின்னு வந்து எனக்கு தோணுச்சு. அதனால் வந்து இந்த ப்ராடக்ட் இந்த டைமில் வாங்கினது கரெக்டான ஒரு டெசிஷனாக எனக்கு படலை. அடுத்ததாக ஒரு ஐட்டம் வந்து தோசைக்கல். இந்த தோசைக்கல் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எங்கள் அம்மாவோட இன்ஃப்ளூயன்ஸ்னால நான் வாங்கினது தான். என்கிட்ட ஏற்கனவே ஒரு தோசைக்கல் இருக்குது, நான் அதுதான் ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் அம்மா வந்து என்ன சொன்னாங்க, வீட்டுக்கு வந்து யாராவது கெஸ்ட் வந்தாங்கன்னா இது இன்னொரு கல் 2 அடுப்பில் வச்சு நீ தோசை சுட்டினா உனக்கு ஈஸியாக இருக்கும், முட்டை போடுறதுக்குன்னு வச்சுக்கோ, தோசை சுட்டுறதுக்குன்னு வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரீசன் சொல்லி இது வீட்டில் இருந்தால் உனக்கு கன்வீனியண்ட்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க வச்சாங்க. பட் அது யூஸே பண்ணுறது கிடையாது. எனக்கு வந்து ஒரு தோசைக்கல் வந்து போதுமான அளவாக இருக்குது. இது வந்து ஒரு அடிஷ்னல் டூப்ளிகேட்டு தான் நான் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது வாங்கினது நினச்சி நான் ரொம்பவே வருத்தப்படுறேன். சரி சும்மாவே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த தோசைக்கல் பெருசாக இருக்கிறதுனால எப்போயாவது பிரியாணி பண்ணும்போது தம் போடுறதுக்கு நான் அதை யூஸ் பண்ணுறேனே தவிர மற்றபடி சும்மாவே தான் இருக்குது. இன்ஃபேக்ட் நான் தம் போடுறதுக்கும் நான் வச்சுருக்க தோசைக்கல்லையே கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது இல்லைனாலுமே எனக்கு வந்து ஒரு பெரிய ப்ராப்ளமே கிடையாது, என்னோடய ரெகுலர் லைஃப் இம்பேக்டே ஆகாது. அதனால் வந்து இந்த தோசைக்கல் வாங்கினதை நினச்சி நான் ரொம்ப ரிக்ரெட் பண்ணுறேன். ஸோ இதுலேருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம வீட்டில் ஏற்கனவே ஒரு பொருள் இருக்குது, நம்ம அதை வச்சு நம்மளால் ஹேண்டில் பண்ணிக்க முடியும் அப்படின்னாக்கா அதே மாதிரி இன்னொரு பொருளை வாங்குறதுக்கு முன்னாடி யோசிங்க. ஒரு டூப்ளிகேட் வந்து நாமளாக க்ரியேட் பண்ணணுமா, நமக்கு தேவைதானா அப்படின்னு சொல்லிட்டு யோசிங்க. முக்கியமாக மற்றவங்க சொல்கிறாங்க, இல்லை மற்றவங்க வீட்டில் வச்சுருக்காங்க, அது வந்து நல்லா தானே இருக்குது, ஹேண்டில் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்காதீங்க. அடுத்ததாக வந்து இந்த வானல். இது வந்து ஒரு அலுமினியம் வானல் தான். அலுமினியம் வந்து நம்மளுக்கு உடம்புக்கு நல்லதில்லை, நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்த வானலும் பார்த்தோன்னா நல்ல பெரிய வானலாக நான் ஒன்று வாங்கியிருந்தேன். இது வந்து சரி வீட்டுக்கு யாராவது கெஸ்ட் வந்தாங்கன்னா வந்து நமக்கு சமைக்கிறதுக்கு யூஸ் ஆகும். பெரிய வானலாக இருந்ததுன்னா நமக்கு வந்து சமைக்கிறதுக்கு யூஸாக இருக்கும். சின்னதாக இருந்ததுன்னா நிறைய குவான்டிட்டி குக் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் அது வாங்கினேன். ஆனால் வந்து இது நான் இப்போ யூஸே பண்ணுறதில்ல. ஏன்னா நான் வந்து ஒரு பிரியாணி சட்டி வச்சுருக்கேன். நான் இப்போ அதுதான் யாராவது கெஸ்ட் வந்தாங்கன்னா கூட நான் அதில் தான் சமைச்சிக்கிறேன். இது நான் யூஸே பண்ணுறதில்ல. அதெல்லாம் பார்த்திங்கன்னா இது வந்து அடி வந்து லைட்டாக தான் இருக்கும், கனமான பாத்திரம் கிடையாது. ஸோ அலுமினியன்றது வந்து நான் இது மட்டும் சொல்ல மாட்டேன். அலுமினிய வானல், குக்கரு எதுவுமே வாங்காதீங்க. ஏன்னா நான் வந்து அந்த ஐட்டம் எல்லாமே ரீப்ளேஸ் பண்ணுறேன். இது எல்லாமே வந்து நம்மளுக்கு நல்லதில்லை. இந்த அலுமினியம் வந்து நமக்கு டைஜஷன் பண்ணுறதுல வந்து ப்ராப்ளம் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் அலுமினியம் யூஸ் பண்ணாமல் சில்வரு, அயன், கிளாஸ் ஐட்டம் இந்த மாதிரி ஐட்டமாக வந்து யூஸ் பண்ணுங்கள். காப்பர் இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணலாம். பட் முடிஞ்ச வரைக்கும் அலுமினியமோ இண்டோலியமோ இந்த 2 ஐட்டமும் யூஸ் பண்ணாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இது வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். நம்மளால் எல்லா பொருளையும் வந்து ஒரே நேரத்தில் தூக்கி போடவோ தூக்கி கொடுக்கவோ முடியாது, அது எனக்கு கண்டிப்பாக தெரியும். பட் ஒரேடியாக செய்யலைனா கூட அட்லீஸ்ட் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓவர் த பீரியடில் உங்களாலையும் வந்து இதை அச்சீவ் பண்ண முடியும். அடுத்தது வந்து இந்த பிளாஸ்டிக்கில் சலிக்கிறது. இது வந்து ஆக்சுவலாக நான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே வாங்கிட்டேன் தான். ஆனால் இப்போ நான் ஒரு வாட்டி இதை யூஸ் பண்ணும்போது நினைக்கிறேன், ஏன் நம்ம வந்து இதை வாங்கும்போதே வந்து சில்வரில் இருந்தது, நம்ம அதை வாங்காமல் ஏன் அதை வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இப்போ வந்து டெய்லி பேஸிஸில் நான் அதை யூஸ் பண்ணும்போது எல்லாமே தோணுது. அதனால் வந்து நெக்ஸ்ட் டைம் கடைக்கு போகும்போது கண்டிப்பாக அதை ரீப்ளேஸ் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். இந்த சலிக்கிறது வந்து எல்லார் வீட்லேயுமே வச்சுருப்போம். ஏன்னா இப்போல்லாம் பூரி, சப்பாத்தி, அப்புறம் மற்ற ஐட்டத்துக்கு வந்து சலிக்கிறது ரொம்ப ரெகுலர் ஆகிடுச்சு நம்ம வீட்டுங்கள்லாம். ஸோ இந்த ஃபில்டர் கூட பார்த்திங்கனாக்கா பிளாஸ்டிக்கில் விட சில்வரில் வச்சுருக்கிறது நல்லது. இன்னும் சொல்லப்போனால் வுட்டில் கூட கிடைக்கிது. அந்த மாதிரி மாற்றிக்கிறது நம்மளுக்கு நல்லது. ஏன்னா நம்ம ஃபுட் ஐட்டம் டெய்லி இதில் பட்டு நம்ம யூஸ் பண்ணுறோம். இந்த குவாலிட்டிலாம் பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு நல்லாயிருக்கும்னே நமக்கு தெரியாது. பிளாஸ்டிக்கே நல்லதில்லைன்றாங்க. அதுவும் இதெல்லாம் ரொம்ப லைட் வெயிட்டடாக ரொம்ப நாளைக்கு அப்படியே இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு நல்லாயிருக்கும்னு தெரில. அதனால் இதெல்லாம் ரீப்ளேஸ் பண்ணுறது நல்லது. இப்போ நான் நினைக்கிற மாதிரி உங்களில் யாராவது நம்ம பிளாஸ்டிக் நிறையா வச்சுருக்கோம், இதெல்லாம் நம்ம ரீப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னு யாராவது நினைக்கிறீங்களா? அந்த மாதிரி நினைக்கிறவங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்டில் போடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வேறு யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கனாக்கா கண்டிப்பாக அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.